பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய வாலிப பிராயத்திலே உன்னுடைய சிருஷ்டிகரை நினை. வாலிபர்களா இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணும். எதுக்கு ஆண்டவர் வாலிபர்களை பார்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க? எல்லாரும் தானே ஆண்டவரை தேடணும், எல்லா வயது உட்பட்டவர்களுக்கும் ஆண்டவர் தேவைதானே. ஆனால் நம்ம ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியிருக்குது. அதாவது இந்த வாலிப பிராயம் அப்படின்னு சொல்லுகிற இந்த காலத்தில் தான் எல்லாரும் அவங்க ப்ரைம் ஆஃப் தியர் லைஃப் அப்படின்னு சொல்கிற அந்த டைமில் இருப்பாங்க. அதாவது என்னதுன்னா, மூல வளர்ச்சி அதிகமாக இருக்கும், சரீர வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அவங்க செய்கிற எல்லா விஷயங்களுமே வாய்க்கும். அப்படியே அவங்க நினைக்கிற ஒவ்வொரு காரியமும், அவங்க முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்குன்னா பாருங்களேன், இந்த வசனத்தோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த வசனத்தோட தொடர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிடித்தவைகள் அல்ல என்று நீ சொல்லுகிற வருஷங்கள் சேராததற்கு முன்னும் அவரை நினை. அதாவது இந்த நம்மளுடைய செய்கிற எல்லா விஷயங்களும் வெற்றியாகவும் சிறப்பாகவும் முடிகிற இந்த காலத்தில் நம்ம செய்கிறதுக்கு வர்ற ஒவ்வொரு வெற்றி, ஒவ்வொரு சிறப்பு, ஒவ்வொரு ஸ்லாக்கியம் ஒன்றும் நம்மளுடைய செயலில் ஆண்டவருடையதான் அப்படிங்கிறத மறந்துடாதபடிக்கு அவரை இந்த காலத்தில் நினைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணர்த்தப்பட்டது. இதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வர்ற டைமில் நான் ஒரு வர்ஷிப் மெட்லி எடுத்து போடவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரியா?